ஜோதிடத்துல இப்ப எல்லாமே சொல்றீங்க. பொதுவான பலன்கள் எப்படி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலான்னு. இந்த மரணத்த கணிக்க முடியுமா சார்? எல்லாரும் வந்து ஜோதிடத்தில் நான் பலன் சொல்லிடுறேன். எல்லாம் ஆமாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரணம் ஒரு விஷயத்தை மட்டும் அது ஒரு தேவ ரகசியம். பொதுவாகவே ஜோதிடர்கள் உண்மையெல்லாம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிமேல் நல்லா இருக்கும் அப்படின்னு ஜாதகத்தில் வந்தால் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இனிமேல் நல்லா இருக்குன்னா ஹாப்பியாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம சரியில்லை ஏன்னா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு நம்ம லைட்டாக இப்போ மேசராசிக்காரங்க சின்ன சின்ன தொந்தரவு வந்தோடனையும் வருவாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் உண்மை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. அப்போ நான் முன்னாடியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். உங்களுக்கு இதாங்க நடக்க போகுது அப்படின்னா இந்த 7 வருஷம் இப்படியெல்லாம் உங்களுக்கு நடக்குங்கன்னு சொன்னையும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ அது என்ன தடையை உருவாக்குது அப்படின்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன செயல்களுக்கும் பயந்து பயந்து செய்ய வேண்டியிருக்கு. ஐயோ இவர் இதை சொல்லிட்டாரே, இதனால இந்த காரியம் சக்ஸஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்தது. அப்போ நம்ம நினச்சோம் சரி உண்மையை தானே சொல்கிறோம், அவங்க அதுக்கேற்றபடி மாற்றிக்குவாங்க அப்படின்னு. எல்லாருமே அதெல்லாம் ஏற்றுக்கிற மனநிலை யாரும் இல்லை. ஏன்னா சராசரி மக்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு அப்பு கிடைக்குமாங்கிறதுக்காக தான் வராங்க. இல்லைங்க உங்களுக்கு இந்த இதுக்கப்புறம் டவுன் பீரியடுங்க ரொம்ப மனசு உடஞ்சிட்றாங்க. அதனால் சொல்ல சங்கடமாக இருக்குது. அதாவது கெடுபலன்கள் சொல்லவே பயமாக இருக்குது. இதில் மரணத்தை கண்டிப்பாக கணிக்க முடியும். ஏன்னா இவ்வளோ நம்ம சொல்கிறோம், அதை வந்து சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான். ஏன்னா அதை கூட இப்போ நான் சொல்லிட முடியும். 6, 8, 12 திசைகள் நடக்கிறப்ப குறிப்பாக அந்த 8ஆம் அதிபதி திசை நடக்கும் பொழுது வாழ்க்கையை வறுத்து நம்ம வந்து மரணத்தை தேடிக்குவாங்க. அல்லது வந்து மரணம் ஏற்பட்டுருது, சிலர் விபத்துக்கள்னால ஏற்படுது அப்படிங்கிறத ரொம்ப அக்யூரேட்டாக இந்த டேட்டு படியெல்லாம் சொல்லக்கூடிய அளவில் கணிக்க முடியும். அது சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை தேத்திக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. அது வந்து நிறைய அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ணியிருக்கு. அப்போ நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஜோசியம் பார்க்குறப்ப மட்டும் தைரியமாக சொல்லிடுறோம், அவ்வளோதான்ப்பா உனக்கு இந்த மாதிரி உனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிரும்னா அவங்க பயணம் போகிறப்பெல்லாம் அதை நினைப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அதே பயத்தோட ஒவ்வொரு நாளும் நினைப்பாங்க. அப்போ நம்ம பயத்தை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறனால இப்போ அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். அது நல்லது தானே, நீங்களே சொல்லுங்கள். இப்போ ஒருத்தங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஓப்பனாக சொல்கிறேனே, ஒரு கஸ்டமர் வந்தாங்க, அவங்களுக்கு இந்த மாங்கல்ய பலம் குறைவாக இருக்குது. அப்போ எப்போ நடக்கணும், அப்போ எனக்கு தெரியுது ஸோ இந்த பீரியடில் நடந்துடணும். ஆனால் நம்ம அதை சொல்லிட்டோம்னா அவங்க தினம் கணவருக்கு ஏதாவது ஆயிருமா, இப்போ இறந்துருவாரா, இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன சங்கடங்களை அவங்களுக்கு அது கொடுத்துருது. அதனால் அதை வந்து நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம முன்னாடி எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க குருமார்கள். நீங்கள் வந்து பாசிட்டிவான சில விஷயங்களை சொல்லுங்கள். நாங்கள் ஒரு ஓரலாக சொல்லுவோம், அதுக்காக இல்லைன்னா ஒரு எச்சரிக்கை பண்ணணும்ல, ஒரு கண்டம் வரக்கூடிய காலங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அப்படின்னு நான் ஒரு மேம்போக்காக சொல்லிடுறோம். இது அனுபவம் தான். இன்னொன்று என்னென்னா தேவ ரகசியங்களை நம்ம சொல்லும் பொழுது அது சில நேரங்களில் ஜோதிடர்களையே பாதிச்சிருக்கு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் உனக்கு இந்த மாதிரியான பலன்கள் நடந்து இப்படி போகணுங்கிறது விதி இருக்கிறப்ப அதை நம்ம ஊட பொருந்து தடுக்க நினைக்கிறோம்ல. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி சொந்தக்காரங்களுக்கும் சரி முதல்ல ஆரம்ப கட்டத்தில் சொல்லுவோம்ல, அப்போ சொல்லும்போது ரொம்ப வேகமாக உனக்கு இந்த நேரம் அப்படி இருக்குது, இந்த நேரத்தில் நீ கவனமாக இரு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை ஆயிருக்கு. அந்த விதி என்ன பண்ணுதுன்னா ஜோசியரை பிரித்து வச்சிருக்கு. ஓகே, அவர்கிட்ட போகாதீங்கன்ற மாதிரி ஒரு இவர் என்ன நெகட்டிவாக சொல்கிறார். ஒரு தொழில் தொடங்குவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், இந்த நேரத்தில் தொழில் பண்ணாத, தொழில் பண்ணால் உன்னை மாட்டிக்குவ. இப்போ சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது, அவங்க ஒரு கனவுகளோட ஒரு புது தொழிலை தொடங்குவோம், ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தொழிலை விரிவுபடுத்துவோம்னு நினச்சிட்டு வருவாங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி, நீ வீணாக போய் மாட்ட போகிற, நீ வேணாம் ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த தொழிலை பண்ணு, அல்லது அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத. ஏன்னா நம்ம அதை தானே சொல்ல முடியும், நம்ம தடுக்க முடியலை, இருந்தாலும் இப்படி சொல்கிறோம், முதலீடு பெருசாக பண்ண முதல்ல பாருங்க அப்படின்னு. எப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு அதிசயம், நமக்கு மேலே ஒருத்தர் இருக்காருங்கிறத நான் பலமுறை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் தள்ளி பண்ணுங்க அப்படின்னா பொறாமையில் சொல்கிறாரு, நெகட்டிவாக சொல்கிறாரு, ஒரு இதை ஆரம்பிக்கிறப்பே இவர் முட்டுக்கட்டையை போட்டுறாரு, இன்னும் 2 வருஷம் கழிச்சுன்னா
நான் இப்போ இருக்கும்போது தானே நான் செய்ய முடியும் அப்படின்னா வாழ்க்கையே அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சிடுற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடன் ஆயிடுறாங்க. நம்ம அந்த அஷ்டமச்சனிக்கு முன்னாடி கடன் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குன்னு வைங்களேன். இவங்க அஷ்டமச்சனி முடிகிற நேரத்தில் 10 லட்ச ரூபா கடனுக்கு வந்துடுறாங்க. அப்போ நம்ம தடுக்க போனோம். நம்மளை தவிர்த்துட்டு அவங்க இன்னொரு ஜோசியர் வந்து சொல்கிறாரு, யாருங்க சொன்னேன் அவங்க இருக்க மாதிரி நீங்கள் பண்ணலாங்க, இந்த பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்க போதும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தவங்க வாழ்க்கை தானே. ஈஸியாக நம்ம 2-3 தடவை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்டால் எப்பயுமே ஒருத்தட்ட ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணுறதில்ல மக்கள். நமக்கு யார் பாசிட்டிவாக சொல்லுவாங்க அப்படிங்கிறத தேடுறாங்க. தேடி இவங்க ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ நான் இந்த ஜோசியர் சொல்கிறாரு பாசிட்டிவாக, எந்த தொழிலாக இருந்தாலும் முதல்ல கஷ்டமாக தானே இருக்கும், உடனேவா கஸ்டமர் வந்துடுவாங்க, நம்ம மெல்ல மெல்ல தான் வருவாங்க அப்படின்னு இறங்கிடுறாங்க. ஒரு 100 ரூபா போடுறாங்க, ஒரு 1000 ரூபா கிடச்சிருது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, 100 ரூபா கட்டினா 1000 ரூபா வருது, அதில் ஒரு 500 ரூபா செலவழிப்பான், ஒரு 500 ரூபா நம்ம எடுத்து வச்சுக்குவோம். அப்போ இவர் சொல்கிற கணக்கு அதுதானே, நம்ம குறைந்த முதலீட்டில் போகலாம் அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு குறைந்த முதலீட்டு ஆரம்பித்தது அவங்க 100 ரூபாய்க்கு 10,000 ரூபா கிடச்சிச்சுன்னா என்ன ஆசை வந்துடுது, அவங்க மேலும் மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி திடீர்னு ஒரு இடத்துல போய் லாக் ஆகிக்கிறாங்க. அப்போ என்ன செய்யறதுன்னு திகச்சு போய் நிற்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பகுத்தறிவாதி மாதிரி பேசுவாங்க, என்ன பெரிய ஜோசியம், நான் உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்வாக்கும் தெரியுமா, உங்களுக்குலாம் என்ன தெரியும், சோம்பேறியை தான் ஜோசியத்தை பார்ப்பாங்க, இப்படியெல்லாம் நான் பேசுகிறத கேட்டிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு பட்ட பிறகு அந்த வேதனையோடு வாரப்ப நம்ம என்ன சொல்ல முடியும், அப்போ நம்ம வந்து நான் அன்னைக்கே சொன்னேன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது நம்ம ஒருத்தரை குத்தி காட்டுற மாதிரியோ காயப்படுத்துகிற மாதிரியோ ஆயிரும். அது வந்து சராசரி மக்கள் சொல்லலாம். நம்ம அந்த ஜோதிட தொழிலில் இருந்துக்கிட்டு ஒருத்தரை வந்து நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து நஷ்டமாயிருச்சு, நான் அப்பயே சொன்னேன் அப்படின்னு அதில் பெருமை அடிச்சுக்கக்கூடிய இதெல்லாம் நம்மகிட்ட இல்லை. ஏன்னா நம்மளை நம்பி வந்தவங்க நல்ல விஷயம் சொன்னோம், அவங்க கேட்கல, திரும்ப பாதித்து வராங்க. அப்போ நமக்கு தான் ஒரு சங்கடமாக இருக்குது. அதற்கான சில வழிமுறைகளை தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு, இப்போ கடனோட வந்துட்டாங்களா அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே வரவங்க எல்லாரும் ஒரு பிரச்சனையோட தானே சார் வருவாங்க, இது பண்ணலாமா வேணாமான்றது தான் வருவாங்க. அப்போ பண்ண வேணான்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா எடுக்காம அதை எப்படி தப்பாக அது என்னன்னா, ஒரு பிரச்சனைகளோட வரவங்க மேலும் பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க. அதுதான் அந்த கிரக நேரங்கிறது. அதை கூட கேட்குற அந்த மைண்ட் செட் இருக்காதுன்னு. ஆமாம், அவங்க வந்து ஒரு ஒப்பீனியன் முடிவெடுத்துட்டு வந்து ஒப்பீனியன் கேட்குறாங்க. ஓகே, அப்போ நம்ம ஒப்பீனியன் சொல்கிறது வந்து அவங்கள ஏற்றுக்க முடியாது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாங்க போன தடவை வந்து ஒரு ராசியை சொன்னால் கடகராசிக்காரங்கன்னு வச்சுக்கோங்களேன். கடகராசிக்கு அஷ்டமச்சனி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு 24 வயசு ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஷ்டமச்சனி முடிஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்போ அஷ்டமச்சனி என்ன பெரிய இது, கல்யாண வாழ்க்கைனாவே சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி அவன் கிடைக்க பைத்தியக்காரன், நீங்கள் வந்து நல்ல ஒரு வரன் வந்திருக்கு, நமக்கு தெரிஞ்ச பையன்தான், அவனுக்கு எந்த கெட்ட வழக்கமும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பேசிக்கலாம். பரிகாரங்கிறது என்ன, ஒரு மழை பெஞ்சா கொடை பிடிச்சிக்கிறது தானே அப்படின்னு இவங்களா ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கிறாங்க. அது வந்து எதுக்கு அந்த இதை சொன்னாங்கங்கிறது புரியலை. எதுக்குமே அதை பயன்படுத்திக்கிட்டு 2 கோயிலுக்கு போய் ஒரு சாங்கியத்தை பண்ணிக்கப்பா, அந்த அஷ்டமச்சனி ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. நிறைய பேர் இந்த கடகராசிக்காரங்க நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், அவங்க முழுசாக கணவனோட பிரச்சனை பிரிவு, திருமண வாழ்க்கை லேட்டானவங்களுக்கு பிரச்சனையில் தப்பிச்சிட்டாங்க, கல்யாணம் பண்ணனையும் நம்ம நல்லாவே நினச்சி கல்யாணம் பண்ணி அடிதடியாகி பிரிஞ்சு வேதனையோட நிறைய பேர் வந்து நான் பார்க்குறேன். அடுத்ததாக கல்யாணம் பண்ணிவிட்டு வெளிநாடு ஓடி போயிடுறாங்க. அப்போ அது கல்யாணம் பண்ணணும், அதுக்கு அந்த 2 வருஷம் கழிச்சா கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. அப்போ நமக்கு நல்ல வரங்கிறது என்ன பார்க்குறாங்கன்னா, பணம் இருக்கா, வசதியாக இருக்கா, அப்போ நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், அவன் வந்து என்ன கெட்ட வழக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, அவன்கிட்ட பணம் இருக்குல்ல, இந்த மைண்ட் செட்டை கொடுக்குறது இந்த அஷ்டமச்சனி. ஏன்னா அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி இல்லையா, போய் அவங்களா போய் அகப்பட்டுக்குவாங்க. அப்புறம் வந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன்ட்டு சொல்லி என்ன செய்ய, நம்ம அதை மாற்ற முடியாது. நம்ம வந்து சரி நான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நடந்துடுச்சு, நீங்கள் ஒரு கவுன்சிலிங் மாதிரி தான் நம்ம பண்ணி அதை சமாதானப்படுத்தி நடத்துகிறோம். அதனால் இந்த இப்போ சிம்மராசிக்காரங்க இதிலே ஓப்பனாக சொல்கிறேன், கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க, அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்காங்க. அவன் சொல்கிறேன் இவன் சொல்கிறான்ட்டு நம்ம ஒன்றை கேட்டு ஒரு இடத்துல பேசுகிறப்ப கூட ரொம்ப நிதானமாக பேசணும். ஏன்னா நம்ம மனசில் வந்ததெல்லாம் சொல்லிடக்கூடாது.
அப்போ நமக்கு வாய்ப்பேச்சினால வம்பு வரும். ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்தால் 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ வாக்கு ஸ்தானத்தில் வாக்கு தவற வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நம்ம ஒரு தைரியமாக வாக்கு கொடுக்கக்கூடாது. வந்தால் பார்த்துக்கலாங்க இப்படி சொல்லிட்டா கூட ஒரு சேஃப். நான் உங்களுக்கு கட்டாயம் பண்ணுறேன்னா அதை பண்ண முடியாது. அப்போ அவங்க அப்செட் ஆயிடுவாங்க. அதனால் மன உளைச்சலை ஏற்படுத்தும். அதனால் வாக்குறுதிகளை சிம்மராசிக்காரங்க தவிர்க்கிறது நல்லது. முதலீடுகளை தவிர்க்கிறது நல்லது. வேணால் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ சிம்மராசிக்காரங்க கடகராசிக்காரங்க யாராவது மீட் பண்ணி, எப்பா ஏதோ அஷ்டமச்சனி நல்லா இருக்குன்னு இந்த யூடியூப்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, சிம்மராசிக்கெலாம் ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறாங்க, கடகராசிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா நல்லது.